எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது வார்த்தை பயன்படுத்தாங்க ஃப்ரீடம் அப்படி இல்லைன்னு. அது நம்மளால் பழக்கப்பட்டு வச்சுருக்கோம். ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படிலாம் சுதந்திரம்லாம் யாரும் கொடுக்க முடியாது வேலை பார்க்குற இடத்துல. அது நம்மளாம் சேர்ந்து வேலை பார்க்குறது தான் ஒரு படம். அதை முழுமையாக உணர்ந்த இடம் வந்து நான் இங்கே ஆக்சுவலாக நான் இதில் கேட்கலாமா பெர்மிஷன் அப்படிலாம் இல்லை. எனக்கும் அதில் வேலை இருக்குது, எனக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படி தான் வேலை செஞ்சுது. இந்த படம் நான் 2014 கேட்ட கதை. அப்போ கேட்டதுக்கு இன்றைக்கி படமாக வளர்ந்துன்னு பார்க்கும்போதும் அதில் மிக பிரம்மாண்டமான வேலை இருக்குது. இந்த மொத்த கனவையும் இந்த கற்பனையும் முழுமையாக்குனா அது எங்கள் ப்ரொடியூசர் சசிகாந்த் சாரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரசனை பெருசு. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நடந்து வந்தாலும் அந்த ஸ்டைலான வாக்கிங் மாதிரி அவரோட ரசனை ரொம்ப பெருசு. ஏன்னா ரசனைக்கார மனுஷன். அது அவருக்கு ஒரு போதை மாதிரி. இந்த புத்திசாலியான படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி போதை அவருக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த போதையோடு அவர் என்றைக்கு இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ரசனை ரொம்ப முக்கியம் ஒரு தயாரிப்பில் இருக்குது. மேடி பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டு எங்கள் 2 பேருக்கு படத்தில் எது முதல் காட்சியோ அதுதான் எங்களுக்கு முதல்ல படமாக்கப்பட்டதும் கூட. சிட்டை ரொம்ப எதிர்பார்த்துங்க. அது எனக்கும் தெரியல. நானும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தேன். பெரிய பெரிய படங்கள் பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் என்னோட சீனியரு வந்தார்னா எப்படி இருக்கும், அவரோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும், செட்டில் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், கண்ணை பார்த்து பேசணும், என்னவா ரியாக்ட் பண்ணுவார். நான் ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது சின்னதாக ரியாக்ட் பண்ண கூட எனக்கு உடனே ஒரு இதாகும். ஸோ நிறைய யோசிச்சு ஒரு பெரிய கால்குலேஷன் சரி என்ன வந்தாலும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிலாம் இருந்தேன். அந்த இருட்டாக இருக்கும் திடீர்னு சுவிட்சை போட்டு வெளிச்சு வர மாதிரி அவர் வந்தோடனே சாதாரணம் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஹி இஸ் வெரி ஸ்வீட். எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். அவர் சீனியர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம், பேச முடியுது சீனை பற்றி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒன்றா ஸ்கூல்லாம் படித்து ஒரு வேளை ஒரே தெருவில் பக்கத்தில் விளையாண்டு ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் தான் இருந்தது அவரோட வேலை செய்யும்போது. சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்மளை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவன் நடித்ததுனால சொல்லலை, அவன் கூட பழகினாலையும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனாலே சொல்கிறேன். அவன் வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. தன்னோட வேலை இன்னொரு லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் தெர் இஸ் நோ டீச்சிங், தெர் இஸ் ஒன்லி லேர்னிங். கற்றுக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது, வெளியே சொல்லித்தரவங்ககிட்ட இல்லை. கற்றுக்கிறவன் எவ்வளோ ஓப்பனாக இருக்கோ அவ்வளோ தூரம் அவன் கற்றுக்க முடியும் நான் நம்புகிறேன். கதிர் அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறான். ரொம்ப தீவிரமான ஒரு காதல் சாமுக்கு எப்பயுமே. அது ஒரு வேலையை ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது சரியாக பண்ணணும் மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. சாமோட இடம் இன்னும் பெரிய இடத்துல இருக்குன்னு நான் நம்புகிறேன். சாம் போவப்பில் அவர் இருந்தார்னா அப்படியே நம்ம போய் ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக உட்காந்துக்கலாம். நான் இது வரைக்கும் அவர் அஸ்டன் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஆனால் அவரோட மானிட்டர் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒருவரோட மானிட்டர் பார்த்தே இல்லை. எனக்கு அவ்வளோ பெரிய மனுஷனோட வேலை பார்த்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் இந்த படம் ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்ஷனு நிறையா கொலை பண்ணுறாங்க சுற்றுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லாலாலா படம் இது. ஆக்சுவலாக அவ்வளோ லாலாலா வாசிச்சிருக்காங்க படத்தில். ரொம்ப எமோஷனலான ஸ்வீட் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக நான் இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், இந்த படத்தை முடிச்சுட்டு 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருங்கன்னு. அவ்வளோ ஸ்வீட்டான ஃபிலிம் இந்த படம். ஆக்சுவலாக இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட ஸ்ட்ரக்சர் ஒன்று. ஏன்னா இது ஒரு எப்பிக். இது விக்ரமாத்தன் வேறு எனக்கு கதை கேட்கும்போதுன்னா இவங்களாம் அது எப்படா விட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி. விக்ரமாத்தன் வேதாளங்க அந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ பிரம்மாண்டமான நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அது எப்படி இவ்வளோ விட்டு வச்சாங்கன்னு ஒன்று இருந்தது. ஆனால் அதை எடுத்து இவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதை வச்சுருந்தாங்க. அது இதை என்னோட கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா லைஃப்பை படித்த ஒருத்தன் அவன் பேசுகிற தத்துவங்கள், அவனோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப், வாழ்க்கை அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறான், அவன் என்ன பார்வையில் பார்க்குறான்னு ஒன்று இருக்குது. அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வரும். எமோஷன் ஒன்று தானே சார் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும். அது எனக்கு அதுவும் சரி. முடிவு பண்ணிட்டு தேடாத, தேடிட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிற இடமா இருக்குது. இதெல்லாம் படத்தோட ரொம்ப ஆழமான வசனங்கள் படத்தில். இந்த படத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் சரி, ஒரு சின்ன ஷாட்டுமே சரி, எதையுமே சிந்திக்காமல் தெரியாமல் தன்னால் நடக்கவே இல்லை. எல்லாமே புஷ்கர் காயத்ரி அப்படிங்கிற 2 பேரும் தீர்க்கமாக ஆழமாக யோசித்து வைக்கப்பட்டு தான் அந்த படம். ஓவரால் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு தெரியல நிறைய படம் பண்ணிட்டேன், ஆனால் விக்ரம் வேதா எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஏற்படுத்துது. நான் இந்த படத்தை தியேட்டரில் என்னோடய ஆடியன்ஸோடு பார்க்க விரும்புகிறேன். இது எஸ்பெஷலி இது கேங்ஸ்டர் போலீஸு அங்கே ஒரு அண்ணன் கேட்டார் மாதிரி இது கேங்ஸ்டர் போலீஸ்க்கான படம் தான். ஆமாம், கேங்ஸ்டர் போலீஸை பற்றின படம் தான். அதில் புதுசாக எதுவுமே இல்லை தான். ஆனால் ரொம்ப புதுசான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, புதுசாக ஒரு லைஃப் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட் ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த படத்தில். வாழ்க்கை இன்னொரு கோணத்தில் பார்க்க சொல்லுது இந்த படம். நான் எப்பயுமே நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஒரு பெர்செப்ஷன் மட்டும் இல்லை, அதுக்கு 100 விதமான பெர்செப்ஷன் இருக்குது. சமயத்தில் நம்ம எதை தேர்ந்தெடுத்து நம்ம முடிவை மாற்றிக்கிறோன்னு பொறுத்து தான் அது இருக்குது நான் நம்புகிறேன். அது இந்த படத்தில் எனக்கு ஒவ்வொரு சீன்லையும் பேசும்போது சரி, ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அது இருக்குது. ஆக்சுவலாக இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண படம். இந்த படம் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஆழமாக பார்த்தா இன்னும் நிறையா லேயர்ஸ் அது புரியும் நான் நம்புகிறேன்.
ஓவரால் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாரையும் போர் அடிக்கல நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்ஸ்.